அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பே ரஹ்மானே, புனிதமான சிறப்பான ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய உன்னை தரிசிக்க இருக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த காலங்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாயாக. அந்த பெரும் பாக்கியத்திற்கு தகுதி படைத்தவர்களாக எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் கபூல் செய்வாயாக. அந்த புனிதமான நாட்களை அடைந்து அந்த நாட்களிலே அதிகமான நல்ல அமல்கள் செய்ய எங்கள் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவுறுத்திய அந்த அடிப்படையிலே முழுமையாக ஈமானோடு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உனது ஹபீப் எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. தங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, புனிதமான நாட்கள் ஸுல்ஹஜ் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமை. இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய மிக சிறப்பிற்குரிய ஒரு இடம். உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ்வினுடைய இறை இல்லம் நோக்கி வரக்கூடிய அந்த காலகட்டம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தான 3 புனித 10 நாட்களை நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே முஹர்ரம் முதல் 10 நாட்கள் மிக சிறப்பிற்குரிய நாட்கள். அமல்களும் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வினிடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய இபாதத்துகள் அதிகமாக செய்ய வேண்டிய அந்த காலகட்டங்கள். முஹர்ரம், ஆஷூரா நாள் என்று சிறப்பு பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த நாளும் அந்த 10 நாட்களிலே அடங்கி பெற்றிருக்கிறது. அந்த புனித 10 நாட்களை அடுத்து ரமலான் மாதம், ரமலான் மாதத்தினுடைய 3வது 10 நாட்கள் அல்லாஹ்வினுடைய அருள்மறை இறங்கிய புனிதமான லைலத்துல் கத்ர் இரவு அங்கே இருப்பதால் அந்த இறுதி 10 நாட்களுமே சிறப்பான நாட்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே அந்த ஒரு இரவு மட்டும் நாம் கிடைக்க பெற்று விட்டால் அதைவிட இந்த உலகத்திலே சிறந்த ஒரு நாளை நாம் அடைய முடியாத அளவுக்கான ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்த 3வது 10 நாட்கள் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஸுல்ஹஜ் முதல் 10 நாட்கள். ஏராளமான நன்மைகள் அதிலே நிறைய காண கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஸுல்ஹஜ் 10 நாட்களை பற்றி ஏராளமான செய்திகளையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் கூட தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சூரா ஃபஜ்ரிலே ஆரம்பத்திலே சில ஆயத்துக்களை தொடராக சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதாக இருந்தாலும் ஆரம்பத்திலே சத்தியமிட்டு சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாம் சொல்வதை போன்று அல்லாஹும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட சில வஸ்துக்களின் மூலமாக, அந்த படைப்புகளின் மூலமாக சத்தியமிட்டு இதெல்லாம் முக்கியமான நாட்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயம், நீங்கள் இதை தவறவிட்டு விட வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சில செய்திகளை சத்தியமிட்டு சொல்லி காட்டுகின்றான். அதிலே தான் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலி அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த 10 இரவுகள் நாட்கள் என்பது இந்த ஸுல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை தான் குறிக்கிறது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வஷ்ஷஃபீ, இரட்டையின் மீது சத்தியமாக. அந்த இரட்டை என்பது யௌமுன் நஹர், பெருநாள், 10வது நாள். அல்லாஹுக்காக நாம் குர்பான் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு நாள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கூட சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 10வது நாள், அந்த யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் பெருநாள் அன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச் சிறந்த அமல் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக தியாக உணர்வோடு குர்பான் கொடுப்பதுதான் மிகச் சிறந்த அமல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்திலே சொல்கின்றான், வல் வத்ர், ஒற்றையின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்று சொன்னால் யௌமுல் அரஃபா 9வது நாள், இது ஒற்றைப்படையிலே நிறைவு பெறுவதால் வல் வத்ர் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். காரணம், அந்த ஒற்றைப்படை இரவான அந்த நாளான யௌமுல் அரஃபா, அரஃபாவுலே ஹாஜிமார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, சங்கமிக்கப்படக்கூடிய மிகச் சிறந்த ஒரு நாள் தான் அந்த அரஃபாவுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, அரஃபா தான் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி தான் அரஃபா. யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேர்களும் அரஃபாவிலே தங்கிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அரஃபா, அந்த மைதானம் என்பது நாளை மறுமையிலும் கூட மஹ்ஷர் மைதானமாக இருக்கலாம் என்ற தகவல்களையும் நாம் அறிஞர் பெருமக்களின் மூலமாக அறிகிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சிறப்பான நாட்கள் அந்த அரஃபாவுடைய நாள். அதுவும் அந்த அரஃபாவுடைய நாளிலே ஹாஜிகள் எல்லாம் என்ன அமல் செய்கிறார்களோ அதே நன்மைகள் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாத ஏழை எளிய மக்களும் அந்த நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு நாள் அந்த அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பது என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அரஃபா அன்றைக்கு நோன்பு வைக்கக்கூடிய சிறப்பை பற்றி சொல்கின்ற போது, யாரெல்லாம் அந்த அரஃபாவுடைய நாளிலே 9வது நாள் நோன்பு வைக்கிறார்களோ அந்த நாளில் நோன்பு வைத்தவர்களினுடைய முன் ஓராண்டு பின் ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளினுடைய சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் முழுமையாக ஒரு நாள் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களிலே அது முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது. முதலாவது 5 ஐம்பெரும் கடமைகள். ஈமானோடு தான் அந்த அமல்களை செய்ய வேண்டும். இரண்டாவது தொழுகை அங்கே முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது இறையச்சத்தோடு. அடுத்ததாக நோன்பும் நோக்கிறார்கள் 9 நாட்கள். ஹாஜிமார்கள் நோன்பு நோக்கிற அவர்களுக்கு அந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது கிடையாது. ஹஜ்ஜி செய்யாதவர்களுக்கு அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மைகளை அடைவதற்கான வழிமுறைகளை, நோன்பை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நோன்பும் அந்த நாட்களிலே வைக்கலாம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களிலேயும் அந்த கடைசி பெருநாளை தவிர, யௌமுன் நஹர் என்ற அந்த நாளை தவிர 9 நாட்களும் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது மதீனாவிற்கு வந்தார்களோ அது வந்தது முதல் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நாட்களும் தொடர்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆக கலிமா, ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், அந்த சதக்கா தர்மம் என்பது அந்த நாட்களிலே அதிகமாக ஹாஜிமார்களும் சரி நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே அரஃபாவுடைய நாள் நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சதக்கா இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இது மிகப்பெரிய ஒரு சதக்கா, ஒரு தர்மம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஆக இந்த ஜகாத்து, சதக்கா என்பதும் இந்த 10 நாட்களிலே உள்ளே வந்து விடுகிறது. எப்படி ஜகாத்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கொடுப்பது கடமையோ
அதே போன்று இந்த குர்பான் என்ற சதக்காவும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அன்றைய நாளிலே யௌமுன் நஹர் என்ற அந்த நாளிலே நிறைவேற்றுவது மிகச் சிறந்த அமல். அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய வரையறை என்னவென்றால், பெருநாள் அன்றைக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கான அதற்கான வசதி வாய்ப்புகள், அதற்கான செல்வங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக அந்த சதக்கா என்று சொல்லக்கூடிய அந்த குர்பான், அந்த சதக்காவை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தி சொல்லி தருகிறார்கள். அடுத்ததாக ஹஜ் என்பது அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த காலங்களிலே தான் 10 நாட்களினுடைய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களிலே தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும், மற்ற நாட்களிலே நிறைவேற்ற முடியாது. இந்த ஹஜ்ஜை தவிர மற்ற 4 அமல்களும் மற்ற எல்லா காலங்களிலேயும் நிறைவேற்றினாலும் கூட ஹஜ் என்பது அந்த குறிப்பிட்ட அந்த ஐயாமு தஷ்ரீக் யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய அன்றைய நாட்களிலேயே அந்த நாட்களிலே மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஆக மொத்தத்திலே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களிலேயும் ஹஜ் முதல் அனைத்து 5 மிகப்பெரிய கடமைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றுவதற்கான தகுதி படைத்த நாளாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் இருக்கிறது என்பதை இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய சிறப்பையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆக அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ். மற்ற எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் தான் மிகச் சிறந்த அமல் என்பது மட்டுமல்ல, அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக பிரியமான, அல்லாஹ்வுடைய பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த அமலாக அது அமையும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி தருகிறார்கள். மற்ற காலங்களிலே நிறைய எல்லா அமல்களும் செய்தாலும் கூட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே செய்யக்கூடிய அந்த அமல்கள் இருக்கிறது, அது மற்ற எல்லா நாட்களிலும் செய்யக்கூடிய அமலை விட மிக மேலானது, அல்லாஹுக்கு விருப்பமானது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். சஹாபாக்கள் விடல்ல, உடனே கேட்டார்கள், ஒல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடையா மிகச் சிறந்த ஒரு அமல் அந்த அமல்கள்? இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலேயும் செய்யக்கூடிய அமல்கள் போர் செய்வதை விடையா மிகச் சிறந்த அமல் என்பதாக சஹாபாக்கள் கேட்டதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், ஆம், அந்த ஜிஹாதை விட மிகச்சிறந்த அமல்கள் இந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல் உண்மையிலேயே மிகச் சிறந்ததுதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஜிஹாத் என்பதை அந்த சஹாபாக்கள் அந்த அளவுக்கு மிக ஆர்வத்தோடு ஆசையோடு அந்த போர்களிலே அல்லாஹுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக அந்த போர் செய்வதிலே மிக ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மிக பேணுதலாக, எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போருக்கு அழைக்க மாட்டார்கள் என்ற எதிர்பார்ப்போடு சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆகவேதான் சஹாபாக்கள் இப்படி கேட்டார்கள், போரினுடைய நன்மைகளை விடவா, அந்த போரிலே ஷஹீதாக கூடிய அந்த நிலையை விடவா மிகச் சிறந்த அமல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆம், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலேயும் செய்யக்கூடிய அமல் என்பது மிக உயர்ந்தது, மிகச் சிறந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள். ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அவர்களினுடைய மிக நெருங்கிய உறவுக்காரர் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு மிக நெருக்கமான உறவு. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போர் காலத்திலே அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. மிக வருத்தத்தோடு இருந்தார்கள், மிக கவலைப்பட்டார்கள். போரிலே நம்மால் கலந்து கொள்ள முடியவில்லையே,
என்ன செய்வது என்ற மிக ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து கவலைப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த சஹாபி சொல்வார்கள், அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நபி அல்லாஹ், நான் முஷ்ரிக்கீன்களோடு போர் செய்கின்ற போது நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை நீங்கள், என்னுடைய ரப்பு எந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ற செய்தியெல்லாம் பெருமானாரை பார்க்கும் போதெல்லாம் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். பத்ருக்கு அடுத்தபடியாக உஹது போர் நடைபெறுகிறது. உஹது போரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில சஹாபாக்களை ஒரு குறிப்பிட்ட கணவாயிலே நிற்பாட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதை மிக அவதூறாக சொல்லி முஸ்லிம்களையும் அங்கிருந்து கிளப்ப வைத்து விட்டார்கள். கடைசியில இஸ்லாமியர்களும் அந்த முனாஃபிக்குகளோடு சேர்ந்து வெளியிலே புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கே சொல்கிறார்கள், அங்கே சத்தம் போட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், முனாஃபிகீன்களோடு முஸ்லிம்களும் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள், அந்த கூட்டத்திலே நான் ஒருபோதும் சென்று விட மாட்டேன், என்னால் முடிந்த அளவுக்கு இந்த போரிலே நான் நிலைத்து போரிடுவேன் என்று சொல்லிக்கொண்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கே நிற்கிறார்கள். அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆதே, நான் உஹது மலையினுடைய அடிவாரத்திலே சுவர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே சொல்லிக்கொண்டே போர்க்களத்திலே உள்ளே மிக வேகமாக உள்ளே நுழைகிறார்கள். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிக கடுமையான முறையிலே போர் செய்கிறார்கள். ஏராளமான பேர்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள். கடைசியாக அவர்களும் ஷஹீதாகி விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் துறந்து தன்னை அர்ப்பணிப்பதற்கு முதல் நபராக இருந்தார்கள். மிக விரைவாக சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. ஹயாத்தாக இருக்கின்ற போது அந்த சுவர்க்கத்தை கண்ட அந்த சஹாபாக்கள் போரின் மீது அவ்வளவு முயற்சி செய்து அல்லாஹ்வுக்காக தியாக உணர்வோடு அங்கே களத்திலே குதித்தார்கள். எப்படி இன்றைக்கு நம்மெல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் முஃமின்கள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டு அல்லாஹ் அழைத்து விட்டான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வோடு இரண்டு ஆடைகள், கஃபனுக்கு எப்படி ஆடை அணிவிக்கப்படுகிறதோ, ஒரு மையத்திற்கு எப்படி கஃபன் செய்யப்படுகிறதோ, அதே போன்று உண்டான இரண்டு ஆடைகளை அல்லாஹ்வின் பக்கம் அணிந்து சென்று விட்டு, ரப்பே, நீதான் எல்லாம், நீதான் எனக்கு எதுவுமே லாய்க்கில்லை, நான் எதற்குமே லாய்க்கில்லாதவன், எல்லாவற்றையும் நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாய், நீயே கதி என்று அல்லாஹ்வின் இடத்திலே நம்மை எப்படி ஒப்படைக்கிறோமோ இது மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதே போன்றுதான் போரிலும் கூட நாம் மரணிக்க போகிறோம், ஷஹீதாக போகிறோம் என்று தெரிந்தும் கூட அந்த சஹாபாக்கள் அந்த போரிலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவர்களினுடைய ஈமான் எந்த அளவிற்கு தூய்மையானதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய இறையச்சம் தக்வா என்பது அவர்களினுடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கும் என்பதை நம்மால் கொஞ்சமும் கூட அதை யோசித்து பார்க்க முடியவில்லை. ரப்பில் காபா, அல்லாஹ்வினுடைய காபாவினுடைய ரப்பின் மீது ஆணையாக சத்தியமாக நான் போர்க்களத்திலே மிக விரைவாக நுழைந்து போர் செய்கிறேன், ஏராளமான எதிரிகளை வெட்டி வீழ்த்துவேன் என்று துணிந்து கொண்டு போர்க்களத்திலேயே நுழைந்தவர்கள் ஷஹீதாகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களினுடைய அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய உடல்களினுடைய உறுப்புகளை தெளிவாக இவர்தான் என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஷஹீதாக கிடைக்கிறார்கள். அவர்களினுடைய சகோதரி தான் அவர்களை அடையாளம் காணுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய உடலிலே கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள் உடல் முழுக்க
அடையாளம் தெரியாத அளவுக்கான காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே நாங்கள் எல்லாம் சொன்னோம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, மிகச்சிறந்த ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்த அந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். இறை நம்பிக்கையாளர்களில் சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே எதை ஒப்பந்தம் செய்து வந்தார்களோ அதை முழுமையாக நிறைவேற்றுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை இப்படிதான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை புரிந்து தன்னை அல்லாஹுக்காக ஒப்படைத்து விடுகிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த செய்தியை சொல்லி காண்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு அந்த சஹாபாக்கள் அந்த போரின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜிஹாதிலே கலந்து கொண்டால் சொர்க்கம் என்பதை முழுமையாக அறிந்து அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆகவே தான் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது போன்று உண்டான ஜிஹாதை விட மிகச்சிறந்த அமலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல் என்று கேட்ட போதும் கூட அந்த ஜிஹாதை விட மிகச் சிறந்த அமலாக அல்லாஹ் பிரியப்படுகிறான். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பான இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிக பிரியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி ஹஜ்ஜினுடைய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா விஷயங்களையும் சஹாபாக்களுக்கு அறிவித்து விடுகிறார்கள், சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். அந்த தினத்திலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறார். அந்த அரஃபாவுடைய நாளிலே தான் இன்றைக்கும் அங்கே அரஃபாவுக்கு சென்றால் அந்த பகுதிகளை பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி கொடுக்கிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி கொடுக்கிறார். இந்த தினத்திலே உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், பரிபூர்ணமாக ஆக்கி தந்து விட்டேன். என்னுடைய நிஅமத்தையும் உங்களுக்கு முழுமைப்படுத்தி தந்து விட்டேன். உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா அன்றைய அரஃபாவுடைய நாளிலே தான் இறக்கி கொடுக்கிறார். இந்த வசனத்தை கேட்டவுடனே அந்த யூதர்கள் எல்லாம் சொன்னார்களாம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே, உமரே, இப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம் என்பதாக அந்த யூதர்கள் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுக்காக இந்த அரஃபாவிலே அன்றைய ஆயத்து இறங்கிய அன்றைய நாளிலே தான் உலகம் முழுக்க இருந்து அல்லாஹுவை அடைவதற்காக அல்லாஹுவை தேடி கோடான கோடி லட்ச மக்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடி பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம். ஹஜ்ஜுக்கு வராதவர்கள் எல்லாம் அந்த பெருநாளை அரஃபாவை நோன்பு நோற்று அதை கொண்டாடுவார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த அரஃபாவுடைய சிறப்பை பற்றி மக்களுக்கு அந்த யூதனுக்கு பதிலாக தந்ததாக வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது. அருமையானவர்களே, 10 நாட்கள் அமல் செய்யக்கூடிய அந்த நாட்கள் மிகச் சிறந்த அமல். அந்த 10 நாட்களிலே தான் நாம் குர்பான் கொடுக்கக்கூடிய யௌமுன் நஹர் என்ற பெருநாளும் உள்ளே இருக்கிறது. அரஃபா 9வது நாள், வல்வத்ர் ஒற்றைப்படையான அந்த நாள், நாம் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நாளும் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 9 நாட்களிலுமே தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள். அஹ்மத் என்ற ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அருமை மனைவி ஹப்ஸா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து 4 விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். அதை ஒரு நாளும் விட்டதே கிடையாது. ஒரு வருடத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அமல்களை விட்டது கிடையாது என்று 4 விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். அதிலே முதலாவது விஷயம், முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா நாள், 10வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு வைத்த ஒரு விஷயம்.
தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவதாக துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே ஒரு நாள் பெருநாளை தவிர 9 நாட்களும் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள். காலம் முழுக்க வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது மதீனாவுக்கு வந்தார்களோ அன்றையிலிருந்தே நோன்பு வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் வைப்பார்கள். ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய நோன்பு 13, 14, 15. இந்த அமல்களையும் தொடர்ந்து வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் 3 நோன்புகள் வைப்பார்கள். இன்றைக்கும் கூட சில சீதவியான தாய்மார்கள் இந்த நோன்பை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைக்கிற அந்த செய்தியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது, அறிய முடிகிறது. அருமையானவர்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகச்சிறந்த ஒரு சுன்னத்தான அமல். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்து வந்த அமல்களிலே மிக முக்கியமான ஒரு அமல், தினமும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதே இல்லை. இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தையும் காலமாக தொடர்ந்து அந்த சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வந்திருக்கிறார்கள் என்ற இந்த 4 செய்திகளையும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை மிகச்சிறந்த அமலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹுவை இந்த 10 நாட்களிலேயும் அதிகமாக zikr செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். தக்பீரின் மூலமாக, தஹ்லீலின் மூலமாக, தஹ்மீதின் மூலமாக எப்பொழுது பிறை ஒன்று ஆகிவிட்டதோ அப்பொழுதெல்லாம் குர்பானினுடைய பிராணிகளை பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். குர்பான் கொடுப்பதற்காக ஆடு, மாடு, ஒட்டகங்களை தயார் செய்வார்கள். எப்பொழுதெல்லாம் நாம் அந்த குர்பானி பிராணிகளை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தக்பீர் சொல்ல வேண்டும். அது சுன்னத்தாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற அந்த தக்பீர். இந்த தக்பீர்களிலே அல்லாஹுவை உயர்த்துவது, அல்லாஹ் தான் மிக பெரியவன், அல்லாஹ் தஹ்லீல், அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் வணக்கத்திற்கு தகுதி படைத்தவன் யாரும் இல்லை என்ற உறுதியான அந்த கலிமா, ஏகத்துவ கலிமா, அல்லாஹுவை புகழ்வது அனைத்துமே இந்த தக்பீர்களிலே அமைய பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இது ஹாஜிமார்கள் எல்லாம் பிறை 8 அந்த 5 நாட்களும் தல்பியாவோடையே இருப்பார்கள். ஷைத்தானுக்கு கல்லெறிகின்ற வரைக்கும் அந்த தல்பியாவிலே இருப்பார்கள். அதே போன்று ஹஜ் செய்ய வாய்ப்பில்லாத மக்கள், ஹஜ் செய்ய முடியாத மக்கள் இந்த தக்பீர்களிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான அந்த தக்பீரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தக்பீர் சொல்வார்கள். கடை வீதிகளிலே தக்பீர் சொல்வார்கள், தெருக்களிலே தக்பீர் சொல்லி போவார்கள். இந்த 10 நாட்களும் அவர்களுக்கு தக்பீர் சொல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய சுன்னத்து தக்பீர் சொல்வது மிகச் சிறந்த அமல். அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹுவை தக்பீர் செய்ய வேண்டும், அல்லாஹுவை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்ற முதலாவது விஷயம். இரண்டாவதாக, எல்லா மக்களுக்கும் இப்படிப்பட்ட நாள் மிகச் சிறந்த நாள், அல்லாஹுக்கு பிடித்தமான நாள், அல்லாஹ்விடத்திலே அமல்கள் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் பிரியமான நாள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் கடைவீதிகளிலும் தெருவீதிகளிலும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்வதாக மார்க்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஹாஜிகள் எல்லாம் இந்த 5 நாட்களிலேயும் தல்பியாவிலே எப்படி மூழ்கி கிடக்கிறார்களோ அதே போன்று நாமும் அந்த நாட்களிலே தக்பீர்களிலே இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். அதாவது ஹாஜிமார்களுக்கு ஈக்குவலாக ஹஜ் செய்ய முடியாதவர்கள் எல்லாம் அமல்களிலே இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. நமக்கு கிட்டத்தட்ட பிறை 9 ஃபஜ்ர் 9 அரஃபாவுடைய நாள் காலை ஃபஜ்ர் முதல் கிட்டத்தட்ட 23 வக்துகள் 13வது நாள் வரைக்கும் இந்த தக்பீர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லுவோம். இது மிகச் சிறந்த அமல். அவர் ஹாஜிகளை போன்று அதே போன்று குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் ஞாபகத்திலே வைக்க வேண்டும். குர்பான் கொடுப்பவர்
அவர்கள் ஏதோ ஒரு பேருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தால் போதும் என்றல்ல, இது ஒரு தியாகத்தினுடைய அடையாளம். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த குர்பானை கொடுப்பது கட்டாயமாக இருக்கிறது. கணவர் கொடுத்தால் போதும் மனைவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. தந்தை கொடுத்தால் போதும் மகன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் போதாது. யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கிறதோ, யாரெல்லாம் அதை விரும்புகிறார்களோ அத்துணை பேர்களும் கொடுப்பது கடமை என்பதை இந்த மார்க்கம், இந்த குர்பானை நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கிறது. ஆக அருமையானவர்களை, குர்பான் கொடுப்பது என்பது அவ்வளவு சிறந்த அமலாக இருக்கிறது. அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடு என்பது ஒரு வருடம் முழுமையாக பூர்த்தியாக இருக்க வேண்டும். இப்போ சில செம்பரி ஆடுகள் நல்ல 6 மாசத்திலேயே புஷ்டியாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்தா தெரியும், ஒரு வருட ஆடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆடை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே போன்று மாடாக பங்கு சேர்ந்து மாடு கொடுப்பதாக இருந்தால் 2 வருடங்கள் அந்த மாடு பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நல்ல கொம்புள்ள, நல்ல ரோமம் உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதை மெல்லிய, முடியை விட மிக மெல்லிய பாலமாக இருக்கும். அந்த பாலத்திலே உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பான் பிராணி தான் உங்களுடைய வாகனமாக நாளைக்கு வந்து நிற்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அமல்கள் மிகச் சிறந்த அமலாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பான் பிராணி தரமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்மை ஏற்றி செல்லக்கூடிய அளவுக்கான தரம் வாய்ந்த ஒரு பிராணியாக இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட நேரம் முடிவுக்கு வந்துவிட்டதால் நிறைய ஏராளமான விஷயங்கள், நன்மைகள் இந்த 10 நாட்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே பார்ப்போம். கிடைக்க பெறக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையோடு பிறை பார்க்கலாம். திங்கக்கிழமை கூட பெற ஒன்று வந்து விடலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் பெற ஒன்றுன்னு காலண்டர்ல போட்டிருக்கு. ஆனாலும் 29 பெற பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையோடு உங்களுடைய நகங்கள், முடிகள் எல்லாம் கலைந்து விடுங்கள். யாரெல்லாம் குர்பான் கொடுக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையோடு ஸ்டாப் பண்ணிடணும். நகம், முடிகளை வெட்டுறது, கலைகிறது. அதுக்கப்புறம் நம்ம அந்த 10 நாட்களும் குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் அதை கலையக்கூடாது. காரணம் என்னன்னா, ஹாஜிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்களிலே, ஹஜ்ஜுடைய அந்த காலங்களிலே நகம், முடிகள் எல்லாம் வெட்டக்கூடாது, முடிகளை களையக்கூடாது. அதே நன்மைகளும் தியாக உணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும், இந்த உம்மத் இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகள் அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுப்பார்கள். ஒன்று தனக்காக, இன்னொன்று இந்த உம்மத்துக்காக. இன்றைக்கும் சில சீதேவிகள் என்னுடைய ரசூலுக்காக, என்னுடைய நபிக்காக நான் குர்பான் கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள். இறந்தவர்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் அவர்களினுடைய பெயரால் நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய வகையிலே குர்பான் கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே 100 ஆடுகள் குர்பான் கொடுத்தார்கள். அதிலே 63 தான் அறுத்தார்கள். மீதம் உண்டானதை தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அறுக்க சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு வசியத்தையும் சொன்னார்கள். அலியே, எனக்காக நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் ஒரு குர்பானி ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் அல்லாஹ்வுக்காக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்துக்கு பிறகும் எனக்காக இந்த குர்பான் அமலை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தியையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த யௌமுன் நஹரினுடைய குர்பானினுடைய பெருநாள் அன்று குர்பான் கொடுக்கக்கூடிய அமல் எவ்வளவு சிறந்தது, புண்ணியமானது, நன்மைகளை தரக்கூடியது என்பதை நம்மால் உணர முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பான அந்த நாட்களை அடைய இருக்கிறோம். அந்த நாட்களிலே தக்பீர், தஹ்மீது, தஹ்லீல்களோடு
இபாதத்துகளோடு அதிகமான அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய நல்ல சூழல்களோடு நம் அந்த நாட்களை கழிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை நமக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அல்லாஹ் கபலாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.